கொற்கையை தேடி. வங்கக்கடல் தமிழரின் காலப்பெட்டகம். தமிழரும் தமிழ் வரலாறும் கூட மறந்து போன பல ரகசியங்களை தனது கர்ப்பத்துக்குள் வைத்து காப்பாற்றி வருகிறது வங்கக்கடல். கொற்கை என்கிற சொல்லுக்கு படைகளின் கூடாரம் என்று பொருள். கொற்கையில்தான் சேர சோழ பாண்டியர் மூவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளையராய் பிறந்து தனித்தனி அரசமைத்ததாய் சொல்கிறது ஒரு கதை. இவை உள்ளூர் கதைகள். கொற்கை பன்னாட்டு வாணிபம் செழித்திருந்த ஊர் என்பதால் இது பற்றி கிரேக்க கதைகளும் இருக்கின்றன. புகழ்பெற்ற கிரேக்க வீரன் ஹெர்குலிஸிற்கு இந்தியாவில் ஒரு பெண் பிறந்தாள். அவளுக்கு பாண்டியா என்று பெயரிட்டு இந்தியாவின் தென்பகுதியில் இருந்த 365 கிராமங்களை கொடுத்தான் என்கிறது கிரேக்க புராணம். இந்த கொற்கை இப்பொழுது கிட்டத்தட்ட காணாமல் போய் ஒரு சின்னஞ்சிறு உள்நாட்டு கிராமமாக ஆகிவிட்டது. இந்த கிராமத்தில் இருந்து இதே தாமிரபரணி துறைமுகத்திலிருந்து கிரேக்கத்தின் அரசனான அகஸ்டஸை சந்திக்க பாண்டியன் ஒரு தூதனை அனுப்பியதாக சொல்கிறது கிரேக்க சரித்திரம். இப்பொழுது நாம் இருப்பது குலசேகரப்பட்டினத்தில். திருச்செந்தூருக்கு தென்மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. குலசேகரன் என்கிற பாண்டிய அரசனின் பெயரால் அமைந்த இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் பல தொன்மை கால சான்றுகளும் மறைந்து கிடக்கின்றன. தசரா என்பது மைசூரில் நடக்கும் ஒரு புகழ்பெற்ற திருவிழா. அதன் ஒரு எளிமையான வடிவமாக இங்கிருக்கும் முத்தாரம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மாண்டமான தசரா விழா நடக்கிறது. சாதி மத வேறுபாடின்றி இவ்விழா கொண்டாடப்படுகிறது. உள்ளூரில் இஸ்லாமியர் அதிகம் வசித்தாலும் திருவிழாவின் பொழுது வெளியூரில் இருந்து வரும் முத்தாரம்மன் பக்தர்களுக்கு தங்கள் வீடுகளில் தங்க இடமளிக்கிறார்கள். திருவிழா காலம் தவிர எல்லா நாட்களிலும் பக்தர்கள் இப்படி காவடி எடுத்து ஆடி வந்து முத்தாரம்மனை வழிபடுவது வாடிக்கையான காட்சி. பாண்டிய நாட்டில் அக்காலத்தில் முத்து குளிக்கும் இடமாக கொற்கை இருந்தது என்பதற்கு கிரேக்கர்கள் பல சான்றுகளை வைத்திருக்கிறார்கள். கிரேக்கர்கள் இதை கொள்கை என்று அழைத்தார்கள். திருச்செந்தூர் கோவிலில் இருக்கும் கல்வெட்டு ஒன்றும் இதை கொள்கை என்றே குறிப்பிடுகிறது. மத்திய காலத்தில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை ஓரம் இருந்த புகழ்பெற்ற நகரம் இதுவே. பெரும் ஆறுகள் கடலில் கலக்கும் இடத்தருகேதான் பண்டைய துறைமுகங்கள் அனைத்தும் அமைந்திருந்தன, பூம்புகார் போல. தாமிரபரணி என்கிற பொருணை ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் தான் கொற்கை இருந்தது. காலப்போக்கில் கடலின் முகத்வாரத்தில் வண்டல் மண் சேர சேர ஆறு திசை மாறிவிட்டது. கொற்கை உள்நாட்டு கிராமமாகிவிட்டது. தாமிரபரணியின் பெயரில் பல சுவையான செய்திகள் இருக்கின்றன. தன்பொருணை என்கிற பெயர் தாமிரபரணி ஆகிவிட்டது என்பது தவிர இலங்கைக்கு கிரேக்கர் வைத்திருந்த பெயர் தாமிரபரணி. கிட்டத்தட்ட தாமிரபரணி கடலில் கலக்கும் இடத்துக்கு எதிரேதான் இலங்கை இருக்கிறது. தாலமி, பெரிப்ளூஸ் போன்ற கிரேக்க அறிஞர்கள் திரும்ப திரும்ப கொற்கை பற்றியும் அங்கே நிகழ்ந்த முத்துக்குளிப்பு பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். கொன்றை வேந்தன் என்கிற நூலை எழுதிய அரசனும் இந்த கொற்கையில் வாழ்ந்த பாண்டியனை என்று நம்பப்படுகிறது. கொற்கை மண்மேடிட்டு புகழ் ஒளியில் இருந்து விலகிய பின் குலசேகரப்பட்டினம் அந்த இடத்தை பிடித்தது. ஜங் என அழைக்கப்படும் சீன கப்பல்கள் இங்கு அணிவகுத்து நின்ற காலம் ஒன்று இருந்திருக்கிறது. அதன் பிறகு குலசேகரப்பட்டினமும் பின்தங்கி காயல், புன்னைக்காயல், காயல்பட்டினம் என பல துறைமுகங்கள் சில காலம் சிறப்பாக இருந்து பின் தூத்துக்குடி தலையெடுத்த பின் அனைத்தும் சிறு மீன்பிடி துறைகளாகிவிட்டன. குலசேகரப்பட்டினம் தன் பழம்பெருமைகளுக்கு சில சான்றுகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. மங்கி பிரெட் என்று ஆப்பிரிக்கர்களால் வழங்கப்படும் இந்த மரம் இங்கே எப்படி வந்தது என்று தெரியவில்லை. 18 வயசுல ஊமையா இருந்தேன். அந்த எஸ்ஐவன் கோயில் தான் எனக்கு வச்சுருந்துச்சு. எனக்கு தெரியாமே நான் அந்த கோயிலுக்கு படுத்துவோம். சின்ன வயசுல வீட்டில் தேடுவாங்க, நான் ஆள் இருக்க மாட்டேன். அது மற்ற பிள்ளைலாம் உடனே குழந்தை இருக்கும். வேலை இல்லைன்னா ஒரு லவர் இப்படி தான் 2 பேரும் அங்கே எழுதியிருக்காங்க. கல்யாணம் முடியாது. கடைசியில் மரத்தில் எழுதி கொடுத்தாங்க. 2 வாரம் கழிச்சு கல்யாணம் பண்ணிடுச்சு. சத்தியமான கோயில். மரத்துல எழுதி போட்ட உடனே வேலையடை. பிறப்பால் கிறிஸ்தவரான இந்த இளைஞன் இம்மரம்தான் தன் தெய்வம் என்கிறான். புரியாத எல்லாவற்றையும் கடவுளாக்கும் மரபுப்படி தமிழ் மக்கள் இதையும் கடவுளாக்கி விட்டார்கள். இறந்து போனோரின் கல்லறையில் நடுவதற்காக
இது ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டது என்று ஒரு கருத்து நிகழ்கிறது. இதை கால்டுவெல் பாப்பாப் மரம் என்று அழைக்கிறார். இந்த மரத்தின் குறைந்தபட்ச வயது கிட்டத்தட்ட 125 வருடங்கள். 1881 இதை பார்த்து தன் நூலில் பதிவு செய்திருக்கிறார். பலர் இதன் விதைகளை எடுத்து நட்டும் இதன் கிளைகளை வெட்டி பதிய நெட்டும் முயற்சித்திருக்கிறார்கள். ஏனோ இந்த மர்ம மரம் வேறு எங்கும் வேர் பிடிக்க மறுக்கிறது. தமிழ் மக்களின் வேண்டுதல் சுமைகளை சுமக்க பயந்துதான் தன் வாரிசுகளை இந்த மண்ணில் வேரூன்ற மறுக்கிறதோ என்னவோ. இந்த மரத்துக்கு பேரு தெரியாது, வரலாறு தெரியாது. இது ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கிறதா சொல்றாங்க. இந்தியாவுல இது ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. உள்ளூர் மக்கள் இந்த மரத்துக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுங்களா? பப்பரப்புளி. பப்பரப்புளி மரத்தில் இருந்து கடற்கரைக்கு போகும் சாலையில் இருக்கிறது இந்த சிவன் கோவில். இது சமீபகால கட்டிட பாணியில் அமைந்திருக்கிறது. இந்த சிவாலயத்தின் எதிர்ப்புறம் இருக்கிறது ஒரு தர்கா. அது பற்றி மிக சுவையான கதை ஒன்று வழங்குகிறது. இந்த சிவன் கோயிலும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மசூதியும் ஒரே செட்டியாரால் கட்டப்பட்டதுன்னு மக்களால் சொல்லப்படுகிறது. சேரமான் பெருமாள் என்கிற சேர அரசன் இஸ்லாம் மதத்தின் மேல் ஆர்வம் கொண்டு மக்காவுக்கு போய் முகமது நபி அவர்களை கண்டு இஸ்லாம் மதத்துக்கு மாறுகிறான். அதன் பின் மத்திய கிழக்கில் இருந்து கப்பலில் வருகையில் தன் இறுதி காலம் நெருங்கிவிட்டதை புரிந்து கொண்ட சேரமான் பெருமாள் தனது உடலை ஒரு கல் தொட்டியில் வைத்து அதை கடலில் போடச் சொல்கிறான். அவ்வாறே அவன் உடல் கடலில் போடப்படுகிறது. ஆனால் கல் தொட்டியில் வைத்து கடலில் வீசப்பட்ட சேரமான் பெருமாளின் உடல் அலைகளில் மிதந்து வந்து இங்கே கரை ஒதுங்கியது என்றும் இது சேரமான் பெருமாள் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள தர்கா என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. ஆச்சரியத்தோடு ஆச்சரியமாக இந்த தர்காவில் பவானி என்கிற அழகான யானை ஒன்றும் வளர்க்கப்படுகிறது. தர்காவுக்கு எதிரே பழமையான கட்டிடங்கள் சில இருக்கின்றன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குலசேகரப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக குரங்குகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஜெருசலத்திற்கு குரங்குகளும் இங்கிலாந்துக்கு பனைமரத்தின் சாற்றில் இருந்து எடுக்கப்பட்ட சர்க்கரையும் ஏற்றுமதியான துறைமுகத்தில் இப்பொழுது ஒரு சிறு படகை கூட காண முடிவதில்லை. பழைய பெருமைகளின் சான்றாக இந்த சில கட்டிடங்கள் மட்டுமே இப்பொழுது நிற்கின்றன. சரித்திர பெருமைகளோடு புராண பெருமையும் இருக்கிறது குலசேகரப்பட்டினத்துக்கு. தன் மனைவி சிவபக்தை என்பதை உணர்ந்த காரைக்கால் அம்மையாரின் கணவன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு குலசேகரப்பட்டினத்தில் வந்து தங்கிவிடுகிறான். ஆனால் காரைக்கால் அம்மையார் அவனை தேடி இந்த ஊருக்கு வருகிறார். அவரை இந்த இடத்தில் எதிர்கொண்ட கணவன், நீ சாதாரண பெண் அல்ல, நீ தெய்வம், உன்னோடு எப்படி நான் குடும்பம் நடத்த இயலும் என்று கேட்க, காரைக்கால் அம்மை தன் இயற்கையான உருவை விட்டு பேய் உரு கொண்டு கைலாயம் புறப்பட்ட இடம் இதுதான். காரைக்கால் அம்மையார் பேயுருவு கொண்ட இடம் இந்த இடம். இப்பொழுது காரைக்காலில் நடப்பது போன்ற மாங்கனி திருவிழா வருடம் தோறும் இங்கு நடக்கிறது. சுதந்திர போரின் இறுதி கட்டத்தில் நடந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது குலசேகரப்பட்டினத்தில் உப்பளத்தில் பணியாற்றிய வில்பிரட் லோன் என்கிற வெள்ளை அதிகாரி கொல்லப்பட்டார். 1942 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி பணியில் இருந்தபோது கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறது அவரது சமாதியில் இருக்கும் நடுகல். குலசேகரப்பட்டினம் சதி வழக்கில் சிறை சென்ற தியாகிகளின் நினைவு சின்னம் இது. தூக்குமேடை ராஜகோபால், ஆலந்தலை பெஞ்சமின் உட்பட பலர் இந்த குற்றச்செயலுக்காக கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு பல காலம் நடந்து பின் லண்டன் பிரிவியூ கவுன்சிலுக்கு போய்தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைத்ததாம். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் சிறை சென்றவர்களுக்கும் அவர்களது வாரிசுகள் இப்பொழுது ஒரு நினைவு சின்னம் அமைத்திருக்கிறார்கள்.
வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல லோன் துறைங்கிற ஒரு ஆங்கிலேயர் கொல்லப்பட்டார். அவருடைய சமாதிக்கு போறோம் வாங்க. அவர் பணியில் இருந்தபோது கொல்லப்பட்டதாக இந்த கல்வெட்டு செய்தி சொல்கிறது. பதனி சர்க்கரை ஆலையில் பணிபுரிந்த ஒரு ஆங்கில ஊழியர்களுடைய சமாதி. பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் பதநீரில் இருந்து சர்க்கரை தயாரிக்கும் ஆலை ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலைக்கு தேவையான பதநீரை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக 48 கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் பாதைக்கு குலசேகரப்பட்டினம் லைட் வே என்று பெயரிட்டிருக்கிறார்கள். சில காலம் இந்த சர்க்கரை ஆலை சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. பின் உள்ளூர் மக்கள் பதநீர் உற்பத்தி குறைந்து விட்டதால் பதநீரில் தண்ணீர் கலந்து தந்ததால் சர்க்கரை தயாரிப்பு கைவிடப்பட்டதாக சொல்கிறார்கள். அழிந்து போன பதநீர் தொழிற்சாலையினுடைய எச்சம்தான் இது. இப்பொழுது இடிந்த சிதிலங்களுடன் முட்காட்டுக்குள் இருக்கும் இந்த தொழிற்சாலைக்கு போக சரியான பாதை கூட இல்லை. இந்த மணல் வெளியில் உப்புக்கல் எனப்படும் இறுகிய மணற்கட்டிகள் கிடைக்கின்றன. கடல் மண் இறுகி பாறை மாதிரி ஆயிருக்கு. இதை வெட்டி வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்துறாங்க. திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் முக்காணி வழியாக உமரிக்காடு சென்று அங்கிருந்து 2 கிலோமீட்டர் சென்றால் கொற்கை என்கிற சிற்றூர் இருக்கிறது. அதிவீரராம பாண்டியனால் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆட்சி செய்யப்பட்ட கொற்கை தாமிரபரணி தடம் மாறியதால் இன்று உள்நாட்டு கிராமமாகிவிட்டது. ஈஸ்வரமுடையார் விநாயகர் கோவில் என்கிற சிறிய கற்கோவில் தவிர இப்பொழுது பண்டைய பெருமைக்கு சான்றேதும் இல்லை. டாக்டர் கால்டுவெல் 1880இல் இப்பகுதியில் அகழ்வாய்வு செய்து பண்டைய பானை ஓடுகள், புத்தர் சிலை போன்ற சில தொன்மை சான்றுகளை கண்டறிந்திருக்கிறார். இந்த தாமிரபரணி ஆற்றில் கடலில் இருந்து மரக்கலங்கள் நுழைந்து உள்நாட்டுக்குள் வந்த காலம் ஒன்று இருந்தது என்பதை நம்புவது இப்பொழுது சிரமம்தான். ஆனாலும் டச்சுக்காரர்கள் இப்பகுதியில் சரக்கு வைக்கும் கிட்டங்கிகள் கட்டி வியாபாரம் செய்ததற்கு இது போன்ற இடிபாடுகள் மறுக்க முடியாத சான்றாய் இருக்கின்றன. இங்கு கிடைத்த முத்துக்களை கொண்டு பல அரசுகள் செழித்திருக்கின்றன. முதலில் முத்து குளிப்பது பாண்டியர்களின் தனி உரிமையாய் இருந்தது. அதன் பின் சிறிது காலம் காயல் பட்டணத்து இஸ்லாமியரும் உள்ளூர் பரதவர் மட்டுமே அந்த வளத்தை அனுபவித்துள்ளனர். கிபி 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இப்பகுதியில் நிலையான அரசு இல்லை என்பதால் அவ்வப்போது உரிமை கைமாறிக்கொண்டே இருந்திருக்கிறது. மதுரை நாயக்கர்கள் அவ்வப்போது சிறு படையுடன் வந்து மீனவர்களை தாக்கிக் கொண்டிருக்க அவர்கள் போர்த்துகீசியரின் உதவியை நாடினர். இப்படி முத்து குளிக்கும் உரிமை போர்த்துகீசியர் கைக்கு போகிறது. யாரும் இந்த இதுதான் ஆறு கடலை இது வழியே வெள்ளம் வந்தேன்னா இது வழியே தான் கடல் வாங்கும் அந்த வெள்ள தண்ணியை. அது அடைபட்டுட்டுனேன்னா ஊருக்குள்ள வீடு பணிவான ஊரை ஊடுவெல்லாம் அழிஞ்சு போகும். இது வழியே தான் போட்ட வழியாக போகணும். அதுக்கு அந்த கடல் வாய் மூந்துட்டேன்னா போவாது. பெருக்குக்கு தான் அந்த தண்ணி உசக்க வரும். போர்த்துகீசியர் இங்கு குடியேறி உள்ளூர் மக்களுக்கு பாதுகாப்பு தந்த பொழுது பெரும்பகுதி மக்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாற்றினர். அதற்கு பிறகு முத்து வளம் டச்சுக்காரர்களை ஏற்க மறுபடி கடற்கரை ரத்தத்தால் நனைக்கப்பட்டுள்ளது. டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியரை விரட்டிவிட்டு குடியேறியதுடன் போர்த்துகீசியர் கட்டியிருந்த பல தேவாலயங்களை தங்களது பண்டக சாலைகளாக உபயோகித்து வந்திருக்கிறார்கள். கொற்கை, பழைய காயல், புன்னை காயல் இவற்றுக்கு பிறகு துறைமுகம் ஆனது காயல்பட்டினம். தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் இஸ்லாம் மதம் முதலில் வேரூன்றிய இடம் இந்த காயல்பட்டினம்தான்.
தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் இஸ்லாம் மதம் முதலில் வேரூன்றிய இடம் இந்த காயல்பட்டினம்தான். திருநெல்வேலி அல்வாவுக்கு காயல்பட்டினம் அல்வா எந்த விதத்திலும் குறைந்ததல்ல என்கிறார்கள் உள்ளூர் மக்கள். பல நாட்டு மக்களும் குடியேறி வாழ்ந்து ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்டது இங்கே கிடைக்கும் உணவு, உள்ளூர் கட்டிடக்கலைகளின் பாணி, மக்கள் முகங்கள், பேசும் மொழி என்று எல்லாவற்றிலும் தெரிகிறது. இந்த காயல்பட்டினம் அல்வா ஒரு வருடத்துக்கு கெடாது என்கிறார்கள். அமெரிக்கா வரைக்கும் போகுது. அமெரிக்கா வரைக்கும் இது வாங்குறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாம இருக்கு. இது வந்து காயல்பட்டினம் அல்வா. ரொம்ப சுவையா இருக்கு. இது இந்தியாவில் இருக்கும் பழமையான மசூதிகளில் ஒன்று. இது பற்றிய தகவல்களுக்காக முனைவர் RS அப்துல் லத்தீஃபை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தோம். என் சொந்த ஒரு காயல்பட்டினம். சென்னை நியூ காலேஜில் யூனிவர்சிட்டியும், சென்னை லோயர் கல்லூரியில் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கும் தர்காவில் சேரமான் பெருமாள் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை திரு லத்தீப் மறுக்கிறார். கேரளத்தில் கொடுங்கலூர், தமிழகத்தில் காயல்பட்டினம் இரண்டும் தான் முதலில் இஸ்லாமிய குடியேற்றங்கள் ஏற்பட்ட இடங்கள் என்கிறார் அப்துல் லத்தீப். இங்கு குடியேறிய இஸ்லாமியர் உள்ளூர் மக்களுடன் கலந்து இங்கேயே தங்கிவிட்டார்கள் என்கிறார். ஆரம்பகால மசூதிகளின் உட்புறம் தமிழக கோவில்களில் இருக்கும் நூற்றுக்கால் மண்டபங்களைப் போலவே அமைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளூர் கல் தச்சர்களுக்கு தெரிந்த ஒரே பாணி அதுதானே. பின் காலப்போக்கில் தரையிலும் சுவற்றிலும் பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டு விட்டன. ஆனாலும் இந்த தூண்கள் தமது பழைய கட்டிடக்கலை அமைதியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. பழைய தர்காக்களும் மசூதிகளும் பல போர்களாலும் கடல் போர்களாலும் அழிந்து மறுபடி புதுப்பிக்கப்பட்டும் வந்திருப்பதாக காயலின் சரித்திரம் சொல்கிறது. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் அடக்கப்பட்டு அது சரித்திர பூர்வப்படி சரியானதாக தெரியவில்லை. அவங்க அங்கே அடக்கதான் ஆதாரம் இருக்குது. ஓமன் நாட்டில் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்காக தெரிகிறது. காயல்பட்டினம் காயலுங்கிறது காயல்பட்டினங்கிற பேர் இல்லை, காயல்னு தான் பேர். காயலும் துறைமுகமாக இருந்தது. கொற்கை துறைமுகம் அழிந்தபின் காயல் துறைமுகமாக ஆயிடுச்சு. பின்காலத்தில் காயல்பட்டினம், பழைய காயல், பின்ன காயல் 3ஆக பிரிக்கப்பட்டது. ஆர்மினரி, வீரப்பட்டினம் வந்து பல ஊர்களாக உண்டாகின. இந்தியாவில் இஸ்லாம் முதல்ல வந்த ஊர் இந்த காயல்பட்டினம் தான். ஹிஜ்ரி 12 இஸ்லாம் முதல்ல வெளிநாட்டில் அறிமுகமானது ஹிஜ்ரி 10லேருந்து 12 காயல்பட்டினமும் கேரளாவில் உள்ள கொடுங்கலூர் 2 ஊரில் தான் இஸ்லாம் முதல்ல வந்தது. சில மாதம் முன்னால் அங்கே வந்திருக்கலாம், அதுக்கு பின்னால் இங்கே வந்திருக்கேன். 2 பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி போர்ச்சுகீசியருக்கும் காயல்பட்டினம் முஸ்லீம்களுக்கும் 1520-30 சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டைக்கு பின்னர் தான் இந்த கிறிஸ்டியானிட்டி மதம் இந்த பரவி இருக்குது. இது வந்து செகண்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் வந்து ஏறத்தாழ 1400 வருஷம் ஆகுது. செகண்ட் செட்டில்மெண்ட் வந்து இந்த 1200 வருஷம் ஆகுது. இவங்க வந்து இஜிப்ட்லேருந்து வந்தவங்க. அவர் முகமது கர்ஜிங்கிற அவர் பேர். அவர் வந்து அந்த பள்ளியை கட்டி அங்கேயே அவர் அணுகியிருக்காரு. இந்த பள்ளியை கட்டி ஏறத்தாழ 1100 வருஷம் ஆச்சுது. அவருடைய அரக்கசாங்கம் உள்ளே இருக்குது. மதுரை ஆண்ட ஒரு மன்னர் தான் கட்டினாங்க. மதுரை ஆண்ட மன்னர் இல்லை, மதுரை ஆண்ட மன்னர் கட்டுறது 3வது முறையாக தேர்ட் செட்டில்மெண்ட். அவர் சுல்தான் ஜமாலுதீன். அவர் வந்து பாணியாட்டை ஆண்டு இருக்கும்போது இந்த பள்ளியை அவர் பெருசாக மகாண்டமாக கட்டியிருக்காரு. அது சுல்தான் ஜமால், அவங்க ஃபேமிலி இங்கே இருக்குது. ஆனால் சுல்தான் ஜமாலுதீன் வந்து 1306 சிராஸ் இப்போ உள்ள தெஹ்ரானில் போய் அங்கே இறந்துட்டார். அங்கே தான் அவரோட இது இருக்குது. ரொம்ப தான் தேங்க்ஸ் சார். மக்களை காக்க திருநபி பேரும் திருநபி பேரும் மதியை கெடுக்கும் மதுவோ ஊரும் பானகத்தம்மை
ஊதியாய் குடித்த உதற்கம் சூந்தி நீ தண்ணே தரவரைத்தார் நீ அழிப்பை வரைத்த பார்வதே அருகிலே நதியார் கொடை உலகம் திரே மாமலை மொழி இதைகளை எடுத்து மானிட வயது இதைகளை எடுத்து மாற்றவே பரிசரித்தார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மசூதியின் மிச்சம் இருப்பது இந்த 8 தூண்கள் மட்டும்தான். மீத பகுதிகள் விரிவாக்கங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஊருக்கு இருக்கிற மொத்த மசூதிகள் 1700 பின்பு கட்டப்பட்டது. இஸ்லாமியர் இந்தியாவுக்கு தங்கள் மொழி, கலாச்சாரம், உணவு இவற்றை மட்டுமல்ல தங்களது சங்கீதத்தையும் கொண்டு வந்தனர். வாருங்கள், காயல்பட்டணத்து ஷேக் முகமதை சந்திப்போம். பிள்ளையிலே அண்ணல் மதுவரே காயல் பட்டணத்தோட சிறப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மிக சிறப்பான ஒரு ஊர். சரி இந்த ஊர் மக்கள் பல நாடுகளில் இருக்கிறாங்க. சரி. பெரிய பெரிய ஒலிமார்களும் பெரிய பெரிய ஞானிகளும் இங்கே பிறந்திருக்கிறாங்க. அதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் காயல்பட்டினம் கொடிமலை சேனார் பள்ளி மூவலிகள் அடங்கப்பட்டிருக்காங்க. அந்த மூவலிகள் அடங்கப்பட்ட அந்த இடத்துல நைல் நதி கரையில் அமர்ந்து தமிழ் பாட்டு கேட்பது போன்ற அவரது இசையை கேட்போம். சற்று உற்று கேட்டால் ஷேக் முகமது பாடும் பொழுது தூரத்து பாலைவனத்து ஈச்ச மரங்கள் காற்றில் அசையும் ஒலி கூட கேட்பது போன்ற பிரம்மை ஏற்படுகிறது. காயல் நகர் விளங்கும் கண்மணியே காரணரே தைக்காசாகே போலியே காயல் நகர் விளங்கும் கண்மணியே. உங்களுடைய பாடல் தமிழகம் முழுக்க ஒழிச்சிட்டு இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய கிருபை. அந்த பாடல்ல மிகச்சிறந்த பாடலா எல்லாரும் நான் நேசிக்கிற அந்த ஒரு பாடல் எங்களுக்காக. ஈச்சை மரத்து இன்பச்சோலை நபி நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் அன்பை காட்டி அறிவை ஊட்டி அறவழியில் அழைத்தார் நபி பெருமானார். பண்பை மாற்றி பழக்கத்தை மாற்றி பாதக வழி நடந்தால் இது முறைதானா? என்ன காலமோ என் சோதரா ஏன் எடுத்தாய் இந்த கோலமோ? ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில். அற்புதமா இருந்தது. எங்களோட இவ்வளவு நேரத்திலேயே பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மக்கள் டிவிக்கு எங்கள் ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த பாத்தியாவின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். ஈச்சை மரத்து இன்பச்சோலையில்